இன்றைக்கி அழகாக விடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, மார்க்கெட் வர போகிறதுக்கு. போய் ஒரே ஒரு தேங்காய் பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம அதை வச்சு இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். காலையில் நேரம்னால கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் மார்க்கெட்டு. மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. தேங்காய் பால் அங்கே நல்ல ஃபேமஸ் இந்த கடையில். நல்லா இருக்குது, சைனீஸோட கடை. நல்லா ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு போவோம். பலகாரம் இருக்குது, அது நம்மளுக்கு காலையில் செட் ஆகுது, அதனால் அதை விட்டுருவோம். தீவில் ஒரு சின்ன வேலை. தீவுக்கு வந்தோம்னா இங்கே மெட்ரோ ரயில், அதாவது எல்ஆர்டி வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்ம அங்கங்கே சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அங்கே ஏர்போர்ட்டு போகிறவங்க, சிட்டிக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. எப்போ நம்ம செல்லு இல்லைன்னா பெட்ரோனாஸில் தான் எண்ணெய் ஊற்றுவோம். அங்கே அதான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அந்த ட்ரெயின் பாலம் போட்டுக்கிட்டு அந்த பல்பு மூடி இருக்கு. அப்புறம் என்ன, வழக்கம் போல் போய் காசு கட்டிட்டு கவுண்டரில் டிசிப்பை வாங்கிட்டு நேராக நம்மளாம் போய் சொந்தமாக எடுத்து தீவுக்கு எதுவும் வேலையாக வந்தீங்கன்னா ஒரு 3-3:30 வேலை முடிச்சுட்டு வெளியாகிற மாதிரி பார்த்துக்குறங்க. ஏன்னா சரியான ஜாமாக இருக்குது. எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இந்த வெளியாக தான் எல்லாம் வெளியாவாங்க பாலத்தில். பாருங்க, 4:30 மணிக்கு நான் வெளியான வேலை முடிச்சுட்டு இன்னும் அப்படியே ஊர்ந்து போயிட்டு பின்னாடி ஒரு காரு நம்மளுக்கு இடம் கொடுத்துச்சு. அவங்களுக்கு ஒரு டேங்க் சொல்லிடலாம். இந்த டபுள் சிக்னல் போட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாலம் தான், அந்த பாலத்துக்கு தான் அப்படியே கிடக்கணும். ஆமை மாதிரி மெதுவாக கிடக்கணும். அதுவே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஓகே, நம்ம பார்டருக்கு வந்தாச்சு. ஈவினிங் தீவுலேருந்து வெளியாகிறது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறான்? அவ்வளோதான், நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. போய் ஒரு டீயை போட்டு குடிக்க வேண்டியதான். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.